Hi friends, welcome back to our 2 lakhs நம்ம சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த vlog வந்து சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க. இந்த 2 நாள் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். சண்டே மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிட்டேங்க. மணி அந்த அன்னைக்கு வந்து டியூட்டிக்கு போவார். ஸோ வந்து அவருக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து பாலில் வந்து டீ போட்டு எனக்கு வந்து சீரக தண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலே வந்து அத்தை மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஒரு டியூட்டிக்கு போகிறதுக்குள்ளே வந்து சமைக்கணும். அதனால் வந்து மட்டனையும் கையோட கழுவி வந்து குக்கரில் விசில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெங்காயத்தை உரித்து நம்ம வந்து வதக்கி வச்சுட்டேங்க குழம்பு வைக்கிறதுக்காக. அதை அரைக்கலான்னு பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 minutes தான் கரண்ட்டு வரல. சரி கல்லுலேயே போய் இன்னும் வந்து ஆட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் போய் அரைக்க ஆரம்பித்தேன். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து கரண்ட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரி இன்னும் ஒரு 2 தடவை வந்து நல்லா ஆட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கையிலேயே வந்து ஆட்டிகிட்டு இருந்தேன். எங்கப்பா அகிலினியா? ஏய் என்ன தின்ற? என்ன பண்ற? போட்டுக்கலையா? எங்க போட்டுக்கல? போட்டுக்கலங்க. அதனாலதான் இங்க வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்பா படுத்துக்கு வா. அப்பா படுத்து. கரண்ட் வந்துச்சுமே. படுத்து போய் போடு. படுத்துக்க படுத்துக்க. படுத்துக்க. ஏச்சி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அறக்க பறக்க வந்து குழம்ப ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அத்தை வந்து ரத்த பொரியலும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணிட்டேன். குழம்பு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வந்து காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புலேயே வச்சுருக்கேன். மணி அந்த கேப்பில் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டார். சாப்பாடை போட்டு வை அப்படின்னாரு. குழம்பு மட்டும் ஒரு 5 minutes ஆகும் அப்படின்னு. சரி ரத்த பொரியலை வச்சு போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுருக்காரு. 76.4. சரி நானு பாப்பா நீ ஏறுங்களே. ஓ வெயிட் பாப்பா. உண்மையாவே நான் எது சாப்பிட்டேன் எதுவுமே சாப்பிடல. சரி நில்லு திரும்பி நில்லு. அக்காட்ட புள்ள 10 கிலோ தான் இருக்கு. 10 கிலோ. நீ ஏன்னா அதால தான் காட்டணும். 68.8. 62.8. நான் இன்னைக்கு 1 கிலோ குறைச்சு. நான் நினைக்கிறேன். நீங்களும் மணியும் ஒரே வெயிட். 76.4. 2 பேர் ஒரே வெயிட்ல இருக்கீங்க. ஸோ 2 பேருமே குறைக்கிறீங்க. சீரக தண்ணி டெய்லி நைட்டு குடிங்க. சண்டே அந்த அன்னைக்கு வந்து பெருசாக ஏதோ விலாக் எதுவும் எடுக்கலைங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு எடுக்கலை. ஈவினிங்க்கு மேலே வந்து ஜில்லா படம் போட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சன் டிவியில் ஜில்லா படம் போடுறாங்க, ரித்வினை பார்க்க சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே இதெல்லாம் கேட்கல எனக்கு பார்க்கல சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சு பர்ஃபெக்டாக வந்து இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு சொன்னதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜில்லா மண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சு கிளைமேட்டு. ஸ்கூல் ஒரு வேளை லீவ் விடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து பார்த்தேன். பட் வந்து லீவெல்லாம் எதுவும் ஒரு 7 o'clock வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரல. சரி ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை நானும் வந்து எழுப்பி கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காலையில் எந்திரிக்கையிலே ஐயாவுக்கு வந்து மூட் அப்செட் அதனால் கொஞ்சம் கோவமாக இருக்கார். தம்பி கொண்டு போய் நானும் ஸ்டாப்பிங்கில் விட்டுட்டு வந்தேன். சரியான மழை பிடிச்சிருச்சு. நல்லா மழை பெஞ்சு காடு ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கிற அளவுக்கு வந்து நல்லா ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி வச்சிருக்க வண்டியை ஹெல்மெட் கூட எடுத்துட்டு வரேன். வண்டியே நாரி கிடக்குது. எது கண்ணாடி கிண்ணாடி உடஞ்சிருக்கான்னு ஹெல்மெட்டெல்லாம் மண் ஆயிடுச்சுன்னு இதை போட்டு போகிறேன். உனக்கு ஃபுல் கவராக இருக்குல்ல அதனால் அப்படி இருக்கு. இல்லைல்ல
அதே பொதன்னு இருந்திருக்கும் போல, அதனால கீழே எவ்வளோ நிப்பாட்டி வச்சிருந்தா வண்டி சாஞ்சே நிற்கல, யாரோ காலையில் எடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கே எந்த இடத்துல எப்படி பெய்யுதுனே தெரிய மாட்டேங்குது. மணியோட பைக் வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மழை பெஞ்சு ஈரமாக இருந்ததுக்கு அதுக்கும் ஸ்டாண்டு வந்து வலிக்கி விட்டு வண்டி கீழே விழுந்துருச்சு போல். காலையில் யாரோ தூக்கி நிப்பாட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சேராக இருக்குன்னு சொல்லிட்டு நின்று கழுவிட்டு இருக்காரு. இப்போயுமே எது கழுவுறாரு அப்படின்னா, அடுத்தபடியே வந்து வெளியே கிளம்பிட்டாருங்க. வண்டியெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மதுரை வரைக்கும் ஒரு வேலைன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. நீ வெளியே கிளம்பிட்ட, நைட் ஆயிருமா? பார்த்து மெதுவாக போய் கொண்டு வந்தோம். பழுத்துருச்சுன்னா அங்கேயே வச்சு வந்துருக்கோம். இந்த அண்டா எடுத்து போடணும். என்ன இது வாங்கிட்டியா? பூரா வண்டி பூரா நின்று இருந்த வண்டி அந்த சைஸ் வித்தியாசமா இருக்குது. ஆமாம், கொஞ்சம் காது அடைச்ச மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லைல்ல, போட்டுதான் ஆகணும். ரொம்ப லாங்கு, ரொம்ப தூரம் இல்லை. கண்ணுக்கு இதாகும். பார்த்து மெதுவா அதை இறக்கிக்க. அங்கே போய் ஏன் இங்கே இறக்கு பார்ப்போம். என்ன ஒன்றுமே தெரியல. நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. போயிட்டு வா. பாய். செல் எடுத்துட்டீல? மணி டியூட்டிலேருந்து ரெஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வராரு அப்படின்னம்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தாங்க ஏதோ குழம்பெல்லாம் வச்சு ஏதோ காயெலாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து அவரும் வந்து வந்தோடனே வந்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நான் வந்து பாவக்காய் ஒரு 3 காய் இருந்துச்சு, சரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மழைக்கு கொஞ்சம் சூடாக நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணல, ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து பெரிய வெங்காயம், ஒரே ஒரு குட்டி சைஸில் வந்து ஒரு தக்காளி, கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு வதங்கும் அப்படிங்கிறனால. வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பாவக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இந்த பாவக்காய் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு பாவக்காய்னு சொல்லுவோம். குட்டி குட்டியாக இருக்கும், கொடியில் வளர்ந்தது. நம்ம ஹைப்ரிட் காய் பார்த்திங்க அப்படின்னா நெடுங்கமாக ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து குருவித்தலை பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கொடியில் வந்து வளர்ந்து தொங்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ வந்து நம்ம தோட்டத்துலேயும் இந்த மாதிரி பாவக்காய், தக்காளி இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையாக தான் இருக்குது. மணி வந்து இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அவருக்கு நான் அடுத்த ரெஸ்ட்டில் தாங்க தோட்டத்துக்கு போய் ஏதோ ரெடி பண்ணணும். பாவக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்புக்கு வச்சுருக்க மிளகாத்தூளையும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா முங்கி நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கோம்லங்க, அந்த புளி கரைச்சலையும் லைட்டாக வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். புளியும் ஊற்றுனதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா திக்காயிரும். நம்ம வந்து தேங்காய் பூவையும் எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அந்த லாஸ்ட்டாக ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா சுண்டுற ஸ்டேஜில் வந்து அந்த தேங்காய் பூவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அந்த தேங்காயோட ஃப்ளேவருக்கும் அந்த பாவக்காவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுண்டுட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து செக்கெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கசப்பை வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து எடுத்துருங்க. அதனால் வந்து ஃபைனலாக வந்து நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு பிரட்டிட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுடு சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி போட்டால் வித்தா மகிழினி கட்டில் வந்து குட்டிக்காரணம் போடுற மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, அப்பாட்ட போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்து அம்மாங்க வீட்டில் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்பாத்தி போட்டிருந்தோம். கொஞ்சமாக வந்து சுண்டல் குழம்பு இருந்துச்சு, அம்மா வந்து அதை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டோம், சட்னி அரைச்சி வச்சுக்கிட்டு. நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்து பிள்ளைங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. எதிர்நீச்சல் சீரியல் பார்த்துட்டு நானும் அத்தையும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
டயட்டு இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நைட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 சப்பாத்தி ப்ளஸ் வந்து சீரக தண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட டயட் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.